மக்களே தள்ளி விட்டு போனீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு தவிக்க போறீங்க. உண்மையா காதை கொடுத்து கேளுங்க. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நக்கூரியில மெக்கானிக்கல் ஜாப் லொகேஷன் துபாய்னு போட்டீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிலாம் வரும். அதுல சென்னை ஈகாட்டு தாங்கல்னு வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அதுல காசை கட்டி ஏமாந்துறாங்க. 1,00,000 காசை கட்டி விசிட்டிங் விசால வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் 15 நாள் ஆகி போச்சு. இது வரைக்கும் அந்த பையனுக்கு வேலையும் கிடைக்கல, திங்கிறதுக்கு சாப்பாடும் இல்ல. அந்த பயமாட்டுக்கு பரதேசியுமே திருறாப்புல. இந்த மாதிரி கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வெளிநாட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க நடக்கிற சுச்சுவேஷன் என்ன ஏதுங்கிறத முழுசா தெரிஞ்சுட்டு வாங்க. இதுக்காண்டி டெலகிராம்ல ஒரு குரூப் ஓபன் பண்ணிருக்கேன். துபாய், மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அப்படின்னு இங்க இருக்க நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவுவாங்க. அந்த உதவுனாங்க அப்படின்னா நீங்க வெளிநாட்டுக்கு வந்துடலாம். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ல போயும் ஏமாந்துகிட்டு தான் இருக்கீங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்ச பசங்களே இந்த மாதிரி ஏமாந்துகிட்டு இருக்காங்க. விசிட்டிங் விசால வந்து கையில காசு இல்லாம இருக்கிற காசை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், ஏமாந்து போயிடாதீங்க. அந்த ஏஜென்சி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவங்களோட ஏஜென்சிய பேரை சொல்லி நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா என்னைய பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. இந்த காலத்துல உண்மையை சொல்றவனுக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. தயவு செய்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு துபாய் அப்படின்னு லொகேஷன் வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து நம்ம கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் பண்றேன். ரொம்ப பேர் இதுல கட்டி ஏமாந்துகிட்டு இருக்காங்க. இனிமேலாவது ஏமாறாம இருங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர் லொகேஷன் துபாய், ஒரு பர்டிகுலரா இந்த ஒரு கம்பெனி இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆப்லயே இப்படி பண்ணுவாங்களா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பையன் ரொம்ப வெறுத்து சுண்ணாம்பு ஆகி போயிட்டான். இந்த பையிட்ட காசு கூட இல்ல சாப்பிடுறதுக்கு. இன்னும் 2 பேரும் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னே தெரியல அப்படிங்கிறாப்ல. இந்த மாதிரியான மெசேஜ் எல்லாம் நம்ம கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாவும் கவலையாவும் இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மக்களே. டெலகிராம் குரூப்ல சேர்ந்துக்கங்க. நீங்க வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு வேணாலும் வாங்க. அந்த ஊர்ல இருக்க மக்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். இல்ல அப்படின்னா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. வெளிநாட்டுல யாரும் காப்பாற்ற மாட்டாங்க.